எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாதப் பொருள் மீண்டும் கூட ரஜினி அரசியல். ரஜினி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தால் மகிழ்ச்சி என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ரஜினி அரசியல் தேர்தலுக்கா திரைப்படத்திற்கா என்பதே முதல் அமர்விற்கான விவாதப் பொருள். ரஜினி பாஜகவிற்கு வந்தால் மகிழ்ச்சி என்று பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமைச்சர் வரவேற்கிறார். மறுபுறம் ரஜினிகாந்த் தமிழரே அல்ல, அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த மராட்டியர், அவர் தமிழக அரசியலில் வந்தால் தோற்று போவார், அவருக்கு இன்று எந்த கொள்கையும் கிடையாது என்று அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்றொரு மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். 2 பாஜக தலைவர்களின் கருத்தில் எந்த கருத்தை ரஜினி ரசிகர்கள் ஏற்கப் போகிறார்கள் அல்லது ரஜினி இதில் எந்த கருத்தில் உடன்படுவார்? இது அரசியல், ரஜினி அரசியல் தேர்தலுக்கா அல்லது திரைப்படத்திற்கா? பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு சாய் ரமணி, திரைப்பட இயக்குனர், அதை தாண்டி அவர் ரஜினிகாந்தினுடைய ரசிகரும் கூட நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு குமரகுரு அவர்கள், அவருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு சுபா உதயகுமார், பச்சை தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர், அவரும் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். திரு உதயகுமார், உங்களிடமிருந்தே பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து அல்லது அரசியலுக்கு வர வேண்டும் அல்லது வரலாம் என்பது போன்ற இந்த வாத பிரதிவாதங்களை குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறீர்கள். பல்வேறு தளங்களில் நீங்கள் எழுதியும் பேசியும் வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கூட இப்பொழுது ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார், வர வேண்டும், வர மாட்டார், இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. உங்களுடைய பார்வை? என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தமிழர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை. 1.5 லட்சம் தமிழர்கள் கொத்துக்குண்டுகளாலும் பல கொடூரமான ஆயுதங்களாலும் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். 8 கோடி தமிழர்களும் அந்த பேரவலத்தை, இனப்படுகொலையை நினைவிற்கொண்டு அந்த இறந்துபட்ட மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும், இந்த இனப்படுகொலை நடத்தியவர்களை, குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வருவதுமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, ஏதோ ஒரு சினிமா நடிகர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவங்குவதை பற்றிய விவாதம் நடத்தக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைய தமிழக அரசியலின் அவலம் நம்மை இப்படிப்பட்ட நிலைகளுக்கு இட்டு செல்கிறது. திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறாரா அல்லது தன்னுடைய திரைப்பட தொழிலை தொடர்ந்து நடத்துகிறாரா என்பதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் திரைப்படத் துறையில் தனக்கு கிடைத்த பிரபலத்தை, பொருளை எளிய வழியில் அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அவர் வரட்டும். தமிழக மக்கள் இன்றைக்கு பல வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளட்டும். அந்த மக்களோடு இருந்து அந்த போராட்டத்தை வழி நடத்தட்டும். சிறைக்கு செல்லட்டும், ஒரு நிலைப்பாடு எடுக்கட்டும், தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிக்கட்டும். அதன் பிறகு பொது வாழ்க்கைக்கு வந்து நான் உங்களுக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொன்னால், எந்த நடிகரானாலும் சரி, எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் சரி, நான் மறுப்பு சொல்ல முடியாது, கூடாது. அவருடைய அடிப்படை அரசியல் உரிமை. ஆனால் எந்த விதமான மக்கள் பங்களிப்புமின்றி, எந்த பிரச்சனைகளிலும் எதுவும் பேசாது, என்னிடம் புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, என்னிடம் ஆட்கள் ரசிகர் கூட்டம் இருக்கிறது, நான் உங்களை ஆளப்போகிறேன், அதுவும் இந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல, இந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல, எங்கிருந்தோ பிழைப்புக்காக வந்தவர், கடுமையாக உழைத்தார், அருமையான திரைப்படங்களை உருவாக்கி தந்தார். திரு உதயகுமார், இங்கிருந்தோ வந்தவர், அவர் இந்தியர் தானே உதயகுமார்? அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தானே உதயகுமார்? அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் கேரளத்திலே போய் எம்எல்ஏ ஆக முடியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் கர்நாடகத்திலே போய் ஏதாவது ஒரு அரசியல் பொறுப்புக்கு வர முடியுமா? அது கடக்க வேண்டும். தமிழர்களை ஆள்வதற்கு 8 கோடி தமிழர்களிலே வேறு யாரும் இல்லையா? என்ன திரு இலகணேசன் அவர்கள் இப்பொழுது எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரே, தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலையே? அவங்க பெரிய அந்த தேசிய கட்சிகள், இப்போ ப. சிதம்பரம் கூட வேற எங்கேயோ ஒரு மராட்டி மாநிலத்தில் இருந்து தான் எம்பியாக இருக்கிறாரு.
அதெல்லாம் பேச வரல. தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கு தமிழ் மக்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார, அரசியல் பிரச்சனைகள் புரிந்த தெரிந்த ஒருவர் தான் அவர்களை இட்டு செல்ல முடியுமே தவிர வேறு மாநிலத்தவர் இங்கு வந்து முழுமையான உணர்வோடு மக்களை வழிநடத்த முடியாது என்பதுதான் உண்மை. பார்த்தோமே, இப்போ இவங்க ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க, தமிழ் மக்களுக்காக உழைச்சே மக்களுக்காக நான், மக்களால் நான், மக்களுக்காக நான்லாம் வசனம் பேசினாங்க. தமிழ் மக்களுடைய எந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உருவாக்கி கொடுத்தாங்க? வெளி மாநில தமிழர் ஒருவர் எவ்வளவு பெரிய புகழ் படைத்தவராக இருந்தாலும், செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் இன்னொரு மாநிலத்தில் அரசியலிலே ஈடுபட முடியவில்லையே. அப்ப ஏன் தமிழ்நாடு மட்டும் எல்லாம் திறந்த காடாக கிடக்க வேண்டிய தேவை என்ன? தமிழ் மக்களை வழிநடத்துவதற்கு 8 கோடி தமிழர்கள் ஒருத்தன் கிடைக்கலையா, ஒருத்தி கிடைக்கலையா? சரி, நான் அந்த இடத்துல உங்களுடைய முதல் சுற்று கருத்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் திரு உதயகுமார். நான் மீண்டும் கூட வருகிறேன். திரு குமரகுரு, 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இரண்டுமே பாஜகவின் தரப்பில் வைக்கப்பட்ட கருத்துக்கள் தான். ஒன்று, அவர் பாஜகவில் இணைந்தால் மகிழ்ச்சி என்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய கருத்து. இன்னொன்று, திரு உதயகுமார் பேசுகிற அதே டோனில், அதுக்கு கொஞ்சம் அதை விட கூட கடுமையான டோனில் விமர்சிக்கிறார் அதே பாஜகவினுடைய மூத்த தலைவர். அவர் தமிழரே இல்லை, அவர் கர்நாடகாவில் இருந்து வந்த மராட்டியர், தமிழக அரசியலை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு எந்த அடிப்படை கொள்கையும் கிடையாது, எது குறித்த ஒரு தெளிவான கொள்கையும் பார்வையும் கிடையாது, அவர் அரசியல் கொண்டால் தோற்றுப்போவார். இந்த 2 கருத்துக்களில் எதை எடுத்துக்கொள்ளலாம்? இல்லை, முதல்ல திரு உதயகுமார் அவர்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல அவர் சொன்ன முரண்பாடு கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்னு இன்னைக்கு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாரு. கொத்து கொத்தா தமிழர்களை கொலை செஞ்சும் போது இங்கே ஆண்டவர் பச்சை, மஞ்சள், எல்லா கலரும் சேர்ந்த ஒரு தமிழகத்தில் இருந்தது. அப்போ அங்கே இருந்தது காங்கிரஸ். ஒரு பச்சை தமிழரால் ஒரு தமிழ் மக்களை காப்பாற்ற முடியலன்னா அந்த பச்சை தமிழர்கள் என்ன யூஸ் இருக்கு? அப்போ எவ்வளோ முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் கொத்து கொத்தா கொண்டதை கூட காப்பாற்ற முடியாத ஒரு தமிழர் இருக்கும்போது ஒன்றும் செய்யலை. ஆனால் ஜெயலலிதா என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்றது முழுக்க அவர் ஆரம்பிக்கும் போது என்ன கரெக்டாக சொல்றாருன்னா, இது என்னுடைய கருத்து, இதில் எங்கேயுமே பாஜகவோட கருத்து அல்ல, என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு உள்ள கருத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சுப்பிரமணிய சாமி அவர்கள் தான் சசிகலா அவர்கள் முதல்வராவதற்கு முழு தகுதி உள்ளதுன்னு சொன்னார். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட கருத்து எவ்வளவு தப்புன்னு அவருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால அவர் கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா அவர் சசிகலா இவங்க ரஜினிகாந்த் அவர்கள் இல்லிட்ரேட் சொல்லுவார், சசிகலா என்ன எப்படி ஏத்துக்கிறாங்க? இன்னொன்று உதயகுமார் அவர்கள் சொல்றாரு மற்ற மாநிலத்திலிருந்து வராங்க இங்க. இதெல்லாம் அடிபட்டு போன வாதம். எப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க சிஎம் ஆனாரோ அப்பவே பக்கத்துல இருந்து புழப்பிக்கு வந்தவன், இங்க இருந்து நடிக்க வந்தவங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. நடிகருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நடிக்கிறவங்க ஆளக்கூடாதா? அது மாதிரிலாம் நம்ம ஒருத்தர் தள்ளி வைக்கிறது. சிறைக்கு போனதான் சிறைக்கு போனவர் தான் நம்ம சிஎம் ஆனோம்னா சசிகலா அவர்கள் எத்தனை சிறைக்கு போயிருக்காங்க? ஓகே, மற்ற விஷயங்களை பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2-3 விஷயங்களை கோட் பண்றாரு. நான் 96ல அது ஒரு விபத்து அப்படிங்கிறாரு. அன்றைக்கு நான் பேசியது அதே இப்போ அவர் கிட்டத்தட்ட விபத்துங்கிற வார்த்தை வந்தாலே அது மறுதளிக்கிறாராங்கிற கேள்வி விமர்சனமும் எழுகிறது. அன்றைக்கு நான் சொன்னேன். ஆனால் அதன் பிறகு பல நேரங்களில் என்னுடைய ரசிகர்களை பல அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் ஆதாயத்திற்காக அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய ஒரு நீட்சியா அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா சமீபத்தில் நடைபெறாமல் தவிர்க்கப்பட்ட ஆனால் நடைபெறக்கூடிய நிலையில் இருந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் பாஜகவினுடைய வேட்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் அவரை போய் சந்திக்கிறார். அவரோட ஒரு புகைப்படம் எடுக்கிறார். அந்த புகைப்படம் வெளியில் வருகிறது. இது ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகிறது, எங்களுக்கு ஆதரவே கொடுத்து விட்டார் அப்படின்னு கங்கை அமரன் பேசுகிறார். அடுத்த நாளே ரஜினிகாந்த் நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்கலைங்கிறார். அப்போ ரஜினிகாந்த் சொன்ன என்னை பலரும் ஏமாற்றுகிறார்கள், என் ரசிகர்களை ஏமாற்றுகிறார்கள், என்னை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொன்னது பாஜகவை தானா? அதாவது ரொம்ப தெளிவா ரஜினி அவர் சொல்லிருக்காங்க, இத்தனை வருஷமா நான் ஒவ்வொரு தடவையும் ஏன் கருத்து சொல்றதுக்கு காரணம் என்னோட ரசிகர்களே சில தலைவர்களும் சில தலைவர்களே எங்களது ரசிகரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நான் என்னமோ சப்போர்ட் பண்ண மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இல்ல, அது கங்கை அமரன் அவர் பர்டிகுலரா சொல்ல, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலுமே என்ன ஆதரவு கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஆனா ஆதரவு கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஊடகங்கள்லாம் சொல்றாங்க இவர் யார் ஆதரவு கொடுக்கிறது? ஏன்னா எந்த இடத்திலும் எனக்கு தெரிஞ்சு சமீப கால தேர்தல்களில் ரஜினிகாந்த் தங்களை ஆதரித்திருக்கிறார் என்று பகிரங்கமாக எந்த வேட்பாளரும் எந்த இடத்திலும் அறிவிச்சதில்லை. சமீபத்தில் அதை அறிவித்தது பாஜகவும் அதனுடைய வேட்பாளர் கங்கை அமரனும். அப்போ ஒரு புகைப்படத்தையும் காட்டுறாங்க அவங்க. அடுத்த நாளே அவர் ட்விட்டர் பண்றாரு, நான் யாரையும் ஆதரிக்கல, என்னுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாதுங்கிறாரு. இப்ப பேசுறாரு
பலரும் என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அல்லது என்ன வந்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள், என் ரசிகர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது பாஜகவை இல்ல. ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையா பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு எல்லா விஷயத்துக்குமே. அவர் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு. என்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் படத்துக்கு நடிக்க வரும்போது படம் வெளியில வரும்போது நான் ஸ்டண்ட் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேள்வி ஸ்ட்ரைட்டா வைக்கிறேன். நான் கேட்கறது ஆதரவு கொடுக்காத நிலையில் ஆதரவு கொடுத்தார் என்று பாஜக சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லலைங்க. நல்லா நீங்களே சொன்னீங்க. பார்த்துட்டு வெளியில வந்தவொடனே இன்னும் நிறைய மெயின் பிக்சர் வரப்போகுதுன்னா இன்னும் நிறைய விஷயம் வரப்போகுது அப்படின்னு அவர் கங்கையம்புரன் சொன்னது. அது சொன்னது அடுத்த நாள் அவர் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்றது இதெல்லாம் சேர்த்து ஒரு நிகழ்வு. இது மட்டும் பாஜக மட்டும் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லல. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அப்ப சொன்னாரு எங்காவது பிஜேபிக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு. யாரு? ரஜினி சொன்னாரா நான் பிஜேபி மட்டும் போக மாட்டேன் மத்தெல்லாம் எல்லா கட்சிக்கும் போவேன் சொன்னாரா? நான் வேற எந்த கட்சி தலைவர்களும் எங்க கட்சிக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்திருக்காங்க சொல்லலையே. யார் சொன்னது? எந்த கட்சி தலைவர்? அழகிரி அவர்கள் போய் சால்வ போட்டு வெளியில வந்துட்டு ரஜினி அவர்கள் ஒரு ஆசை பெற்று வந்தேன் அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்கிற முதல்ல ஆதரவை தருகிறார் அப்படிங்கிற வார்த்தையை யார் பேசினாங்க? அப்படி சொன்ன உடனே ரஜினியோட ரசிகர்கள் முதல்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அழகிரி அண்ணனுக்கு தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு போகும்போது அடுத்த நாள் ரஜினி சொல்றாரு நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. அதாவது அவரோட ஸ்டாண்ட சொல்லும் போது நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா உடனே ஊடகங்கள் இவர் என்ன பெரிய அரசியல் ஞானியா, இவருக்கு என்ன ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு, இப்ப யாரு கேட்டது இவரன்னு கேக்குறாங்க. நான் அதுக்காக சொல்லலைங்க. என் ரசிகர்களுக்கு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நக்மா பேசுறாங்க அவர் அரசியலுக்கு வந்தால் மகிழ்ச்சி. நான் நேர்காணல் செய்த பொழுது கூட கேட்டேன் அவங்க அரசியலுக்கு வந்தால் மகிழ்ச்சி கேட்கணும். நீங்க காங்கிரஸ் நான் காங்கிரஸுக்கு வாங்கன்னு சொல்லல. அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தாலே சிறப்பா இருப்பாருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் தங்கள் கட்சிக்கு வாருங்கள் என்று அழைக்காத போது பாஜகவிற்கு தொடர்ச்சியாக ரஜினிகாந்திற்கு பாஜக அழைப்பு விடுவதன் காரணம் தமிழகத்தில் ரஜினி போன்ற ஒரு தலைமை வந்தால் மட்டுமே பாஜக காலூன்ற முடியும் என்று நினைக்கிறதா? இல்ல அதெல்லாம் உங்களோட விமர்சனங்கள். நான் வந்து எங்க அமைச்சர் பொன்னார் அவர்கள் கிளியரா சொன்னாரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் மகிழ்ச்சி, பாஜகவுக்கு வந்தால் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு. இது வந்து இதுவும் என்னுடைய விமர்சனம் இல்ல. இதுல ரஜினியை வைத்து அரசியல் செய்ய துடிக்கிறது பாஜக என்று உங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய நெருங்கிய நண்பர் திருமாவளவனுடைய கருத்து. இது இல்ல நெருங்கிய நண்பர் வேற அரசியல் நான் சொல்றது இல்ல எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சுங்க செந்தில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான மக்கள் தான் இருக்காங்க. ஒருத்தர் ரஜினி வரணும்னு சொல்ற மக்கள் ஒரு பங்கு. இரண்டாவது வந்தா நல்லா இருக்கும், எங்க வராரு அவர் வந்தாதான் நல்லா இருக்குமே, நாடு நல்லா இருக்குமே, நல்ல ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு ஏக்கத்துல இருக்கிறவங்க ரெண்டாவது ரகம். மூன்றாவது இவர் வந்தால் தன் பிழைப்பு நடக்காது அப்படின்னு நினைக்கிற மூன்றாவதுங்க. நீங்க இப்ப வச்சு கரெக்டா பாத்துங்க. பெரும்பான்மையான மக்கள் ரஜினி போன்றவர்கள் நல்லா புரிஞ்சுங்க நடிப்புக்காக வரல. ஒழுக்கமான ஒரு ஹானஸ்டான ஒழுக்கம்னா தனிப்பட்ட ஒழுக்கம் இல்ல, ஒரு ஹானஸ்டான ஒரு மனிதன் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டுல ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க அப்படி எங்கேயா சொன்னோமான்னு. ஆர்கேனர் இடைத்தேர்தல் பணிகள் குறித்து பேசிய பொழுது தமிழிசை அவர்கள் தண்டையார்பேட்டையில் நிர்வாகிகளுடைய கலந்து ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசுகிறார். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அப்படியே நான் சொல்றேன். ஆர்கே நகரில் பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதிமுகவில் நிலையற்ற தன்மை காணப்படுகிறது. திமுக இந்த தேர்தலை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவே தெரியவில்லை. மற்ற வேட்பாளர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் எங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக தொண்டர்களுடன் இணைந்து ரஜினி ரசிகர்களும் ஆர்கே நகரில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ரஜினிகாந்த் இப்ப சொல்றாரு பலரும் என் ரசிகர்களை தவறா பயன்படுத்திக்கிட்டாங்க, நான் யாருக்குமே ஆதரவு கொடுக்காத நிலையில பயன்படுத்திக்கிட்டாங்க, இந்த மாதிரி என்னோட இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கிற ஒரு டோன்ல அவர் பேசுறாருன்னு சொன்னா அது பாஜகவை நேரடியா அவர் ரஜினிகாந்த் சொன்னது வந்து முழுக்க பிஜேபியை தான் சொன்னாரு அப்படின்னு கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வர்றதுனால அவர் பிஜேபி மேல வெறுப்பு வந்து வரக்கூடாதுன்றது உங்களுக்கு ஆசையா இருக்கலாம். அதை பத்தி நான் கேட்கல. இது வரைக்கும் 15 வருஷமா உற்று பாருங்க. ரஜினி அவர்கள் ரசிகர்கள் ஒரு கட்சி ஆதரிச்சிருக்காங்களா, எத்தனை கட்சி ஆதரிச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஆம்பிகியூட்டி இருக்கக்கூடாதுங்கிறதால தெளிவு பண்ணிருக்காரு. இது தேர்தலுக்கா திரைப்படத்திற்கா அப்படிங்கிற கருத்துக்கள், ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் இருக்கணுமா இல்லையாங்கிறத குறித்த பாஜக தலைவர்களுடைய 2 பக்க கருத்துக்கள், இதெல்லாம் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அதாவது நீங்கள் ரெண்டுமே பாஜகவினுடைய பேச்சு தான், ரெண்டுமே திட்டமிட்ட பேச்சு தான். நீங்கள் தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்கிற போது திரு இலகணேசன் போன்ற ஒரு பகுதியினர் ஏன் இவங்க வர்றதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது உங்கள் உட்கட்சி பிரச்சனை என்று பேசுவதும், இன்னும் ஒரு பகுதி கடுமையாக எதிர்ப்பதும் என்பது நடக்கும். இவர் ஏதோ மனம் போன போக்கில் பேசுகிறாரு, எனவே அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கும் எனக்குமானது. ஆனால் அவங்க அதை வந்து இப்போ நீங்கள் வந்து ரொம்ப மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அத்வானியோ
அல்லது திரு முரளி மனோகர் ஜோஷியோ கூட பேசுவது கிடையாது. இந்த மாதிரியான அரசியல் விவகாரங்களை பேசுவது கிடையாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிற போது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அல்லது இவரால் எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடும் என்று நினைக்காத போது ஒவ்வொரு முறையும், அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது குறித்தான பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் அவர் நேர் எதிரான ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி ஒருவர் பிஜேபி சொல்லுகிற எடுக்கிற எல்லா நிலைப்பாடுகளிலும் நேர் எதிரான கருத்து எடுப்பதும் அதை பற்றி யாரும் கண்டிக்காததும் இது தொடர்வதும் என்பது பொதுவாக பிஜேபி அது கை கொள்ளுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த ரெண்டு விதமான முகத்தை காட்டுவது. இந்த விஷயத்துல ஒருவேளை அவ்வாறு மாற்றுக்கருத்து வைக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஏன் உள்ளபடியே மற்ற விஷயத்தையும் விடுங்க, உள்ளபடியே அது சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக ஏன் இருக்கக்கூடாது? இல்ல அதுவும் கட்சியினுடைய கருத்து தான், அது சுப்பிரமணிய சாமி அவர்களின் மூலமாக வெளிப்படுகிறது. நீங்க ஒருவேளை ஒரு சந்தேகம் வச்சீங்கன்னா இந்த விஷயத்துல இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுவதால் என்ன லாபம் ஏற்பட்டு போறது, என்ன அவசியம் இருக்குது? அது ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க அதர்வைஸ் நான் தான் உங்கள்கிட்ட கேட்கறேன்ல, இந்த மாதிரி தமிழகம் குறித்த மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் வேறொரு கருத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஓகே, அவருடைய கருத்தை விடுங்க. இப்போ இவர் அரசியலுக்கு வரணும் அல்லது வரக்கூடாது அப்படிங்கிற இரண்டு விதமான கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கணும் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், தேசிய கட்சிகள் அப்படிங்கிற முறையில் பாஜக, காங்கிரஸ், நீங்களாம் தேசிய கட்சிகள் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் திரு உதயகுமார் போன்றவர்கள் இல்லவே இல்லை, தமிழ்நாட்டிற்கு தொடர்பில்லாதவங்கிற மாதிரியான வாதங்கள் எந்த அளவில் அது சரியான வாதம் நீங்க பாக்குறீங்க? அதுக்கு போறதுக்கு முன்னால பிஜேபி ஏன் இப்படி பண்ணுது, இப்படி ஒரு வேண்டுகோளை வைக்குது என்பது ரொம்ப முக்கியமானது. பாஜக இணைந்தால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அவங்க பல இடங்கள்ல ஒரு நெருக்கடியின் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் நட்பின் மூலமாக அவர்கள் காலூன்ற முடியாத இடங்களிலெல்லாம் காலூன்றுவதற்காக இந்த மாதிரி திரைப்படத்துறையினரை பயன்படுத்துவது என்பதை செய்தே வந்திருக்கிறார்கள். அது பீகாரில் நீங்கள் சத்ருகன் சின்ஹாவை முன்னிறுத்தினதாக இருக்கட்டும், மேற்கு வங்காளத்தில் ரூபா கங்குலி மாதிரி. திரு கனகராஜன் புரியல, பல திரைப்பட நடிகர்கள் பல்வேறு கட்சிகளில் இருக்கிறார்கள், விரும்பி சேர்றாங்க. விஜயகாந்த் போன்றவர்கள் தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமாங்கிறது அவரது கையில தான் இருக்குது, அவர் முடிவெடுக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வார்த்தையில சொன்னா அது அவர் கையிலே இல்ல, ஆண்டவன் கையில இருக்குதுங்கிறாரு. அப்படிலாம் இருக்கின்ற பொழுது அவர் பிஜேபி அவரை வற்புறுத்தி அல்லது சேர்த்துரும் அப்படிங்கிற வாதங்கள் எந்த அளவுக்கு ஏற்புடைய வாதங்கள்? அந்த மாதிரியே ஒரு நடிகரை ஒரு கட்சி சேர்த்துக்கிட்டா மட்டும் அது ஒன்று மட்டுமே அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு வித்திடும் அப்படிங்கறத அப்படி நான் நினைக்கல. ஆனா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா என்று இவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இடங்களில் சேராத திரை உலகத்தினர் அவங்க புதுசா காலூன்ற நினைக்கிற இடங்களில் மட்டும் அது எப்படி சொல்லி வச்சது மாதிரி வராங்க. சரி, நான் ஒருவேளை ரஜினிகாந்த் பிஜேபியில் சேராரு அல்லது காங்கிரஸ்ல சேராரு அல்லது தனி கட்சி ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒண்ணு, அதனால என்ன நட்டம் கேட்கிறேன், ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, ஏன் பிஜேபி சேரக்கூடாது, காங்கிரஸ் சேரக்கூடாது, அல்லது மற்ற கட்சிகளை சேரக்கூடாது, அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க கூடாது? இல்ல, அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குதா? இல்ல, எல்லாரையும் போல அவரையும் நீங்கள் பாவித்து பேசினீர்கள் என்றால் இந்த மாதிரியான பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்தளவில் அவர் தமிழரா அல்லது இன்னொரு நாட்டினரா வேறு நாட்டினரா என்பதை பற்றி கூட கவலை இல்லை. அவர் ஜனங்களுக்கு சேவை செய்வாரா இல்லையா, அப்படி பார்க்கிற போது கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, இந்த அம்சத்திலிருந்து தான் ஒருவரை அசஸ் பண்ண வேண்டுமே தவிர நீங்க இங்க இந்த அம்சத்திலிருந்து அசஸ் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் வரலாம் நினைக்கிறீங்களா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல அதான் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதன் மேல கருத்து சொல்றதுக்கு நான் கேட்கறது அவர் வரலாம் அல்லது என்னை பொறுத்தளவில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதுதான். ஆனால் ஏதாவது ஒரு துறையில் கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் அதை மட்டும் வைத்துக் கொண்டு வரக்கூடாது. சமூகத்தை பாதிக்கிற, தமிழகத்தை பாதிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் தனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை முன்மொழிந்து இது என்னுடைய கருத்து, எனவே இந்த வகையில் நான் சேவை செய்கிறேன் என்று வர வேண்டுமே தவிர நீங்க பணத்தை செலவழிப்பதை போலவே அவருக்கு ஒரு துறையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய புகழை இன்னொன்றாக மாற்றுவது என்பது, இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை நாம் பார்த்துருக்கோம், செல்வி ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம். நாம் எவ்வளோ பெரிய செல்வி ஜெயலலிதா
அநேகமா இந்தியாவினுடைய வரலாற்றில் 100 கோடி அளவுக்கு ஃபைன் கட்டிய ஒரு முதலமைச்சர், அவருடைய ஃபைன் கட்ட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட ஒரு முதலமைச்சர். எனவே நீங்க ஒரு துறையில் இருப்பதை அப்படியே மடைமாற்றம் செய்வது என்பது உங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. சமூக இறங்கி வந்திருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக சாயிரமணி, அடிப்படையில் ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அவருடைய ரசிகர் அப்படிங்கிற முறையில் நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறார்கள். ரைட், நீங்கள் இப்போ சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டில் சாதிச்சார்னு சொல்லி அவருக்கு மாநிலங்களவையில் ஒரு சீட் கொடுக்கப்பட்டது. ஆனால் பெரும் சர்ச்சை அதன் பிறகு வெடித்தது, அவர் ராஜ்யசபாவுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் விழுகிறது. அப்போது ஒரு துறையில் சாதிக்கிறார்கள், எல்லா துறையும், கலைத்துறை இருக்குது, விவசாயத்தில் பெரிய அளவில் நிறைய மக்களுக்கு சோறு போடுறாங்கிறதுக்காக நீங்கள் நேராக ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குறது. இன்னும் இந்த அரங்கில் கடந்த முறை விவாதித்தபோது ஒரு நண்பர் சொன்னார், திரைப்படங்களை மிக அற்புதமாக சண்டை காட்சிகளை நடிக்கிற ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் நேரடியாக ராணுவ தளபதியாக வைக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு தனியாக ட்ரெயின் வேணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீட்லாம் கொண்டு வர்றோம். எவ்வளவு சிறப்பாக படித்து மாநிலத்தில் முதல் மதிப்பெண்கள் எடுத்தாலும் அது பத்தாது, அது போக ஒரு தகுதி தேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ அரசியலுக்கு திரைப்படத்துறையின் மூலமாக கிடைத்த ஒளி வெள்ளத்தில் கிடைத்த அந்த பிரபலத்தன்மை மட்டுமே போதுமா அரசியலுக்கு வருவதற்கும்? இது 50 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை இனிமேல் மாற்றக்கூடாதா? மாற்றி என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரி தொடரட்டுங்கிறீங்களா? இல்லை, மாற்றி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற அரசியலில் ஏற்கனவே சினிமா துறையில் இருந்தவங்கலாம் சாதிச்சிருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 வருஷம் அவர் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் 11 வருஷமாக இப்போ அந்த கட்சி சிஎம்மாக இருந்துட்டு இருக்காங்க. 22 வருஷமாக அவங்க ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்களும் சினிமாவில் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாரும் வந்திருக்கிறாங்க. சினிமாவில் இருந்துட்டு வர்றது வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுனாக்கா ஏற்கனவே வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் உதயகுமார் ஐயா சொல்லும்போது சொன்னார், இதை சொல்லிடுறேன், அவர் சொன்னார் எங்கிருந்தோ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன ஏலியன்ஸா? அவர் மனுஷன் தானே. எங்கேருந்து வந்தார்? பாகிஸ்தான் பார்டரை தாண்டி வந்துட்டாரா? கர்நாடகாவிலேருந்து தானே இங்கே வந்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. இன்னொன்று, பொதுவாக சொல்கிறதே இந்த மொழி வாரியாகவே ஒருத்தர் பிரித்து பேசும்போது உண்மையை உணர்ந்து பேசணுன்னாக்கா, ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல பழகிறோன்னாக்கா அதில் யாராவது ஒருத்தர் வேற்று மொழியை சார்ந்தவராக இருப்பார். அந்த 4 நண்பர்களுக்குள்ளவே மொழி வாரியாக நம்ம பிரிக்கணும்னு பார்த்தோம்னா 4 பேர் நட்பாகவே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. ஏன் தமிழருக்கு மற்ற மாநிலத்திலலாம் போனாக்கா அவங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லைன்ட்டு. சூப்பர் ஸ்டார் மாதிரி யாராவது இங்க இருந்து போயிட்டு கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ நார்த் இந்தியாலேயோ முயற்சி பண்ணி அங்க விரட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவருடைய வாதத்தை ஏத்துக்கலாம். சரி, இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ரசிகராக நீங்கள் விரும்புனீங்கன்னா அவரால் ஒரு சிறப்பான அரசியலே கொடுக்க முடியும், ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ரசிகர்கள் அவரை அழைக்கிறாங்க. ரைட், தமிழ்நாட்டில் இன்னும் வளர்ச்சி அடையணும், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படணும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. பல ரசிகர்கள் தமிழ்நாட்டில் ஒரு இன்னும் வளர்ச்சி இல்லை அல்லது தமிழ்நாட்டில் ஊழலுக்கு இந்த மாதிரியான வாதங்கள்லாம் பல ரசிகர்கள் வைக்கிறாங்க. டு யூ அக்ரி வித் தட்? நீங்க உடன்படுறீங்க? தமிழ்நாடு இன்னும் வளரணும் அல்லது சரியா வளர்ச்சி அடையல அப்படின்னு சொன்னா, நீங்களே குறிப்பிட்டீங்க, தமிழ்நாட்டை 600 ஆண்டு காலமாக ஆண்டவர்களில் பெரும்பாலும் அல்லது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அனைவருமே திரைப்படத்துறையின் மூலமாக அல்லது திரைப்படத்துறையில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவங்க. இப்போ திரைப்படத்துறையின் மூலமாக தொடர்புடையவர்களால் தமிழ்நாட்டில் 600 ஆண்டு காலமாக இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிற மாதிரியான வாதம் தான் அது. இப்போ திரைப்படத்துறையின் மூலமாக வந்தவர்களால் தமிழ்நாட்டில் 600 ஆண்டு காலமாக எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்ற வாதத்தை வைக்கின்ற அதே ரசிகர்கள் அதே திரைப்படத்துறையை சேர்ந்து இன்னொருத்தரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது எந்த விதத்தில் ஏற்படுது? இல்ல, இப்போ 600 நூற்றாண்டு காலமா திரைப்படத்துறையை சார்ந்தவங்க இருந்தாங்க, இதுவரையிலும் எதுவுமே செய்யல அப்படின்றத சொல்றவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கும் சில ஆட்கள் இருக்காங்க. அதனால இவர் அரசியலுக்கு வந்தார்னா செய்வாரா மாட்டாரா? என்னவோ அன்அப்போஸ்டடா அவரை வர சொல்லி சூப்பர் ஸ்டார் கிட்ட இந்த நாட்டை கொடுத்துருங்க, அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்ற மாதிரியே தெரியுது எனக்கு. அவரை பொறுத்தவரையிலும் இன்னும் அரசியலுக்கு வருவன்றது அவரே முழுசா அறிவிக்கல. அவருக்கு மேல இருக்கிற ஒருத்தர் சொல்றதா அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் ஒரு கேள்வி. ஒரு பக்கம் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு ஆட்டோக்களின் பின்னால் எழுத வைத்ததும் அதே ரஜினிகாந்த் தான். ஆனா அவருடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவன் கையில கொடுக்கிறாரு, அவருடைய நம்பிக்கை. கேள்வி, ஒரு சுப்பிரமணிய சாமி சொன்ன மாதிரி தான், ஒரு தெளிவான கொள்கை இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய நேரியல் சார்ந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த நீங்க டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் அதை வரவேற்கிறார். அது அவருடைய கொள்கை, அவருடைய பார்வை. ரைட். அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்ட போது இங்க மக்கள் நாங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோன்னு கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன் வச்சாங்க. பட் இது குறுகிய காலம் தான், நீண்ட காலத்தில் நலன் அப்படிங்கிற பார்வையோட ஒரு உடன்படுகிறார். ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பெரும்பகுதி 95% மேல வீதியில் இறங்கி போராடிய சல்லிக்கட்டு குறித்து அவர் எதுவுமே பேசல. அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது இந்த சமூகம் சார்ந்த பார்வையில் பல இடங்களில் அவர் கருத்து சொல்றதே இல்லை.
அவருக்குன்னு எந்த பார்வையும் இல்லை, சமூக நீதி சார்ந்து, இடஒதுக்கீடு சார்ந்து, இன்னும் தமிழகத்தினுடைய நீராதார பிரச்சனை சார்ந்து எந்த பார்வையும் இல்லை, அவர் நேரடியா எதுக்குமே பதில் சொல்லவே முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது அவரால் எப்படி அரசியலில் ஸ்திரத்தன்மையோடு செயலாற்ற முடியும்? சார், அவர் செய்யறது தொழிலா செய்யறது வந்துட்டு நடிப்பு தொழில் செஞ்சிட்டு இருக்கார். ஒரு நடிகரா அவருடைய வேலையை சிறப்பா செய்யறார். அதே சமயம் அந்த நடிப்பு துறை சார்ந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ, திருட்டு விசிடி விஷயத்துக்கோ, இல்ல நடிகர் சங்கத்துக்கோ, இல்ல காவிரி பிரச்சனைக்காக அவங்க போராடுறாங்கன்னும் போதோ, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முன்னிருந்து இறங்கி அந்த பிரச்சனைகளை அவர் கையாளுறாரு, இருந்து பேசுறாரு. இது அவர் நடிகர் சங்க பிரச்சனை அவர் எந்த கருத்தும் தெரிவிக்கல. இல்ல சார், நடிகர் சங்கம் நடத்தின போராட்டங்கள்ல அவர் பங்கெடுத்திருக்காரு. அப்போ ஒரு நடிகரா அவருடைய வேலையை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காரு. அவர் ஏன் மற்ற விஷயத்துக்கெல்லாம் கொள்கையா அவர் வெளிப்படுத்தல அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அரசியலை பத்தி முழுமையா பேசுறாங்க. இல்ல சார், அவங்க அரசியலுக்கு வர்றது உங்க கருத்துல சற்றே முரண்படுறேன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் உடைச்சே பேசக்கூடியவர் தான் அரசியல. முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அரசியலை உடைத்து பேசக்கூடியதான். ஏன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே உடைத்து அரசியலை பேசினவர் தான். ரசிகர் மன்றமாக இருக்கின்ற பொழுதே ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு ரசிகர் மன்ற கொடியின் மூலமாக உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுக்க வைத்தவர் தான். அப்போ எம்ஜிஆர் இருக்கட்டும், அவர் திரைப்படங்களின் மூலமாகவே தன்னுடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் கொண்டு வந்தாரு. அந்த கட்சி கொடியெல்லாம் கூட அவர் பயன்படுத்தினார். அப்போ பல நடிகர்களும் நடிகர்களாக இருக்கின்ற பொழுது, இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் எல்லாம் எம்எல்ஏ ஆன பிறகு அவருடைய திரைப்படங்கள் வெளியே வந்திருக்குது. எம்எல்ஏனே போட்டு பேர் வந்த படம்லாம் கூட இருக்குது. எம்ஜிஆருக்கும் அதுதான். இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட விமர்சனத்திற்கு தான் ஆளாகிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தோடு நகர்கிறாரா? எந்த விமர்சனத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் எவ்வாறு அரசியலுக்கு ஃபிட் ஆவார்? அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில கேள்விகள் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன கொள்கையில செயல்பட போறாரு, என்ன மாதிரி விமர்சனங்களை சந்திக்க போறாருன்றதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்படி வரனே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். பிகாஸ் அது நீங்க எடுக்க முடியல, ரஜினி எடுக்கக்கூடிய முடிவு. ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிறத குறித்து அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லையா? அவரை குறித்து அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா அவர் எப்படி சக்சஸ் பண்ணுவார்? இந்த தொடர்ந்த 3 நாளா 4 நாளா இருக்கிற எல்லா சேனலுக்கும் அந்த பிரைம் டைமை ஃபில் பண்றது அவரு தான். அவரோட விவாதம் தான் எல்லா சேனல்லையும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையிலும் நீங்க சொன்னீங்கல்ல, அவர் ஏன் அறிக்கை கொடுக்கல, அவர் ஏன் விமர்சனத்துக்கு உள்ள வர வந்துருவோமோன்னு பாக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரி சொன்னாருனாக்கா அது இந்தியா பூரா செய்தி ஆகுது. அதனால எந்த விஷயத்துக்கும் அவர் திரை சார்ந்த, அவர் தொழில் சார்ந்த இடத்துக்கு அவரால் கருத்து வெளிப்படையா சொல்ல முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னாலும் இதை ஊதி பெருசாக்கி என்ன பண்ணிடுறாங்க. இல்ல சார், இன்னும் ஒரு படி மேல போய் கேக்குறேன், முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரா ரஜினி அப்படிங்கறத கூட நான் கேள்வி வைக்கிறேன். தெளிவா பேசுறாரு. ஏன்னா 15ஆம் தேதி அவர் ரசிகர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு. நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று என் தலையில் எழுதியிருப்பதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அரசியலுக்கு வரப்போறேன், ரைட்? ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். நான் அரசியலுக்கு வரப்போறேன், நான் அரசியலுக்கு வருவேன்னு தான் என் தலையில் எழுதியிருக்குது. அதனால நீங்களாம் ஏமாந்துடாதீங்க, நான் அரசியலுக்கு வருவேன். இப்பவே பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கவங்களாம் ஒதுங்கிக்கோ, நான் அரசியலுக்கு வந்தால் உங்களெல்லாம் கிட்டே சேர்த்துக்க மாட்டேன். அப்போ அரசியலுக்கு வருவேங்கிற ஒரு கிளியர் இதை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு இல்லை நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு அவர் பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஒன்று புதிய தலைமுறைக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்துட்டு நம்ம நேர்பட பேசலாம். இப்போ சந்திச்சிருக்கிறீங்க, இந்த நிலைமையில உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷம். அவங்கள விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள அது தனித்தனியாக மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க அரசியலுக்கு வரணும்னு நீண்ட காலமாக உங்க ரசிகர்கள் சொல்லி வராங்க, பல கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள். நீங்கள் வருவீர்களா? நீங்க ரசிகர் சந்திப்பை பத்தி கேளுங்க, அரசியல் பத்தி தயவு செஞ்சு எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சாரி. அரசியலை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்ட்டாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தடவை பேசின விஷயத்துக்காகவே எல்லா சேனல்லையும் இவ்வளோ ஒரு டைம் அதை பேசாம சார், ரெண்டு விஷயம் சார். ரசிகர்களை பத்தி மட்டும் பேசினு சொன்னவர் ரசிகர்களை பத்தி மட்டுமே அன்னைக்கு 15ஆம் தேதி பேசியிருந்தாருன்னா ரசிகர்களும் குழம்பி இருக்க மாட்டார்கள். நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் கூட மேபி உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி மே 17 பற்றியோ நாளைக்கு மே 18 பற்றி விவாதிக்க இருப்போம். இன்னைக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸை பத்தி அல்லது மற்ற இஷ்யூஸை பத்தி தமிழக ஊடகங்கள், நேஷனல் மீடியாஸ் மற்ற பிரச்சனைகளை பத்திலாம் விவாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு முன்னணி நடிகர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் பேசுகின்ற பொழுது ஒரு அன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாரு, அடுத்த நாள் அரசியலை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதாங்கிறதான் கேள்வி. சுப உதயகுமார் இங்கே சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் தனித்து பிரித்து பார்க்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள்.
ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதால் என்ன பிரச்சனைன்னு திரு உதயகுமார் கருதுகிறார்? அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறது ஓகே, இதெல்லாம் செஞ்சு மேபி நான் இப்படி வாதனை வைக்கிறேன் வாதத்தை ஒரு 1 இயர் அவர் முழுவதும் சமூகத்திற்காக கவனம் செலுத்துகிறார், சமூக பிரச்சனைகள் அக்கறை அல்லது அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார், மக்களோடு நிற்கிறார், மக்களை சந்திக்கிறார். 1 வருஷத்துக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? இல்லை, இதில் தமிழக அரசியலை பற்றி கவனமாக அவதானிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த கோட்டைக்கும் கோடம்பாக்கத்துக்குமான தொடர்பை முறித்தே ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் நாம் தமிழர்கள் இருக்கிறோம். கடந்த 50 ஆண்டு காலமாக கதைவசன கர்த்தாக்களும் நடிகர்களும் நடிகைகளும் தமிழ் மக்களை தலைவர்களாக ஆண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் தங்களுக்கு வேண்டிய தலைவரை இந்த திரைப்பட திரையிலே தேடி தேடி தவறானவர்களை தலைவர்களாக்கி இன்றைக்கு எங்களுடைய நிலத்தின் மீது எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுடைய வளத்தின் மீது எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுடைய வருங்காலம் இருண்டு கிடக்கிறது, தரமற்ற கல்வி, தகுதியற்ற வேலைகள், வேலைக்கேற்ற வருமானம் இல்லை, இளைஞர்கள் முடங்கி கிடக்கிறார்கள், ஒட்டுமொத்த தமிழினமே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த சினிமா துறையினர் சினிமா துறையிலிருந்து வந்த தலைவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த தவறை இன்னும் தொடர விடக்கூடாது. திரு ரஜினி என்ன செய்கிறார்? இந்த சினிமாவிலிருந்து வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் தங்களை ஒரு பிரம்மாண்டமான அவதார புருடர்களாக தங்களை காட்டிக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றினார்கள். இப்போ இதே பாணியில் இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அந்த மேடையில் அவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறார், நாற்காலி போட்டு. ஏன் பக்கத்தில் இன்னொரு நாற்காலி போட்டு வரவங்களை படம் எடுக்கிறவங்களை உட்கார வைக்க முடியாதா? ஏன் இந்த தான் தோன்றித்தனம்? ஏன் இந்த சர்வாதிகாரத்தனம்? ஏன் இவர் மட்டும் ஒரு அவதார புருடராக சூப்பர் ஸ்டார், பாக்கியெல்லாம் ஒண்ணுமில்லாதவனாக காட்ட வேண்டிய தேவை என்ன? இந்த ரஜினிகாந்த் நாளையே கர்நாடக மாநிலத்துக்கு போய் காவிரி மேலாண்மை வாரியம் நியமித்தே ஆக வேண்டும், காவிரி நதியின் மீது தமிழர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அந்த தண்ணீரை கொடு என்று அவர் சொல்லட்டும். நான் அவர் கட்சியில சேர்வதற்கு அவர் ஏற்கனவே இங்கே காவிரி தொடர்பாக நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார், மிக வலிமையாக தன் தரப்பு வாதங்களை வைத்திருக்கிறார். தமிழகம் சார்ந்துதான் 1 கோடி நிற்பேன் அப்படின்னு வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, 1 கோடி நதிநீர் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் தருவதாக இவர் வாக்குறுதி அளித்தார். அந்த 1 கோடி ரூபாய் எங்கே கொடுத்தார்? யாரிடம் கொடுத்தார்? எப்படி அந்த பணம் செலவு செய்யப்பட்டது? இன்றைக்கு இவ்வளவு பேசுகிறாரு அரசியலை பற்றியும் பொது வாழ்க்கை பற்றியும். இவர் கள்ளப்பணம் வாங்கி இருக்கிறாரா இல்லையா? தன்னுடைய கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால பணம் வாங்கி இருக்கிறாரா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இது என்ன அடிப்படையிலான என்ன ஆதாரத்திலான விமர்சனம்? நீங்க அரசியலை தூய்மைப்படுத்த வருகிறேன் நான் சொல்றேன், சொல்லட்டும், எனக்கு தெரியாது, நான் கேட்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் எழுத்துப்பூர்வமாக நான் என்னுடைய திரைப்பட வாழ்க்கையில் கருப்பு பணம் வாங்கியது கிடையாது, நான் நேர்மையாகவே உழைத்திருக்கிறேன், நான் ஒழுங்காக வரி கட்டி இருக்கிறேன், என்னுடைய கடந்த 5 ஆண்டு கால வரி அந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய உண்மையான முழுமையான சொத்து கணக்கை தருகிறேன். இவர் அரசியலை தூய்மைப்படுத்துவதற்காக வர்றேன்னு சொல்றாரு. என் கூட பணத்தை சம்பாதிக்கிறவங்களை என் பக்கத்தில் வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரைட், ஒத்துக்கிறோம். அப்ப நீங்க ஒரு புதிய அரசியலை கொண்டு வரணும், ஒரு தூய்மையான அரசியலை கொண்டு வரணும்னு வரீங்க. இவ்வளவுக்கு செய்யுங்க. இதில் எதையுமே செய்யாமல் வெறுமனே தன்னுடைய சினிமா படம் வெளியே வரும்போது மட்டும் ஒரு நாடகம் நடத்துவதும் தமிழ் மக்களை குழப்புவதும் தானும் குழம்பி ஆண்டவன் கிட்ட கேட்கிறாரு. எந்த ஒரு ஆண்டவன் இவர்கிட்ட எப்படி பேசினாரு? இல்ல, திரு உதயகுமார், அது அவருடைய நம்பிக்கை. அவரு இன்னைக்கும் தெளிவா சொல்றாரு, அரசியலை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, ரசிகர்களை பத்தி மட்டும் கேளுங்க. இப்ப புதிய மணிக்கு சொல்றாரு. அவர் 2 விஷயம் குறிப்பிடுறாரு. அவர் நேரடியாக, மிக நேரடியாக வெளிப்படையாக ஐயா, நான் அரசியலுக்கு வரப்போறேன், எஸ், நான் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் அரசியலுக்கு வரப்போறேன், அவர் எந்த இடத்துலயுமே சொல்லாத பொழுது இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து, அவர் சொன்ன மாதிரி நாமெல்லாம் சேர்ந்து அதை வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது ரசிகர்களும் பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அவர் தெளிவாதான் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது. அதாவது யார் மீதாவது ஏறி கரையை கடக்க விரும்புகிற பாரதிய ஜனதா கட்சி ஒரு சினிமா பிரபலத்தையோ யாரையாவது பார்த்து அவர் தலைமீது ஏறி கரையை கடக்க வேண்டும். அதனால தான் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு விவசாயிகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லாதவர் அந்த சினிமா நடிகை அந்த கமலஹாசனுடைய பார்ட்னர் அந்த அவங்களெல்லாம் யாராவது ஒரு நடிகை கிடைக்க மாட்டாரா? இந்த வார்த்தைகளை அலோவ் பண்ண முடியாது. ஐ கான்ட் அலோவ் யூ. நீங்க பேசலாம், இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துட்டு பேசலாம் நினைக்கிறேன். எஸ், நீங்க வைத்த விமர்சனத்தை நான் சொல்லலையே. பார்க்க முடியாத பிரதமர் சினிமா நடிகர்களை பார்க்க நான் இதை வேற கோணத்திலே நான் நகர்த்துறேன். அவரிடம் திரு குமரகுரு அவர் வைக்கிற வார்த்தை நான் இப்படி எடுத்து நகர்த்துறேன். இன்னும் கூட வேற ஒரு தளத்துல
திரு ரஜினிகாந்த் அவர்களை தமிழகத்திற்கு வந்தபோது திரு மோடி அவர்கள் அவரது இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்தார். அது அவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட நட்பினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஒரு டீ சாப்பிடலாமான்னு கேட்டார். ரொம்ப சிம்பிளாக இருந்தார். பிரதமர் வீட்டுக்கு வந்தார், உங்களோட ஒரு டீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னாரு. வந்தார், சாப்பிட்டோம், பேசணும், அவ்வளோதான் அப்படின்னு ரஜினிகாந்த் அதுக்கு பதில் கொடுத்தார். அவர் அதான் கேட்கிறார், இந்த மாதிரியான விமர்சனங்கள் எங்கிருந்து எழுகிறது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல திரு ரஜினிகாந்த் அவர்களோடு தங்களை அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்கிறது. அது நம்முடைய பிரைம் மினிஸ்டர்ல தொடங்கி இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது திரு கங்கை அமரன் உள்ளிட்டவர்கள் திரு ரஜினிகாந்தை ஏதோ ஒரு இடத்துல பிஜேபியோட கொண்டு வரணும் அல்லது பிஜேபியோட அசோசியேட் பண்ணி காட்டணும்னு முயற்சிக்கிறாங்களா? இல்லை, அவர் சொல்றது எல்லாமே நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான வாதம். இப்போ பிரச்சனை அவருக்கு வந்து இப்போ ரஜினிகாந்த் வரணுமா வேணாமா அப்படின்னு இவர் முடிவு பண்ண வேண்டியதில்லை, நான் முடிவு பண்ண வேண்டியதில்லை. வந்தால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் தான் இங்கே வந்து தலைவராக முடியும். யார்கிட்டையும் என்ஓசி வாங்குற நிலைமையில் அவர் இல்லை. இப்போ இன்னொன்று, அவர் வந்து முதல்லேருந்து சொல்றது எல்லாமே என்ன செஞ்சிருக்காருன்னு அவர் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. நீங்களே ஒரு தவறு பண்றீங்க. ஜல்லிக்கட்டுக்கு அவர் என்ன சொன்னார்னு சொன்னீங்க. ஜனவரி 24 அன்னைக்கு அவர் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி நீங்க பண்ணுங்க, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம் லெட்டர் எழுதியிருக்காரு. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இன்னும் அவர் அரசியலுக்கே வரல, ஆனா எவ்வளவு விமர்சனங்கள் பாருங்க. அது காரணம் விமர்சனங்கள் இல்ல, பயம். அத்தனையும் பயம். வந்துருவாரோ. ஏன் உங்களுக்கு என்ன? நானே சொல்றேன், சாதாரண ஒரு நடிகர் நாளைக்கு வரேன்னு சொல்லட்டுமே, ஏன் பயப்பட போறீங்க? யாராவது கேட்க போறீங்களா? இப்போ அதையும் அவரை மட்டும் அவ்வளவு டார்கெட் பண்றீங்க. காரணம் அப்படி ஒரு ஆளுமை, மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அது ஏன் பிஜேபி பக்கம் போக கூட இவரே அவ்வளவு வருத்தப்படுறாரு? நான் கண்டிப்பா பிஜேபி பக்கம் தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் இங்கதான் இருக்கு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எதுவும் சம்பாதிக்க கூடாது, கரப்ஷன் இருக்க கூடாதுன்றாரு. பிஜேபி தான் வரணும். வேற திமுக போகணுமா, காங்கிரஸ் போகணுமா? நக்மா கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அவர் வர மாட்டாரு. கரப்ஷன் வேண்டான்னு சொல்றாரு, காங்கிரஸ் போவாரு. கண்டிப்பா கம்யூனிஸ்டுக்கு போக மாட்டார் ரஜினிகாந்த், நல்லா தெரியும். ஆனா இல்ல, அது சொல்லிடுறேன். அதே மாதிரி காவிரி இஷ்யூக்கு இந்த இடத்துல நின்று நம்ம தமிழ் மண்ணில் நின்று அப்படியே சொன்னார், கன்னடங்களை பார்த்து நீங்க தண்ணி கொடுத்துதான் தீரணும். என்ன ஒரு மனிதன், ஒரு நடிகனாக என்ன எதிர்பார்க்கறீங்க இதுக்கு மேல அவர்கிட்ட? ஏன் அவ்வளவு போட்டு அவரை மட்டும் பயமா? அவர் சொன்ன மாதிரி ஏதோ சொல்றாரு, நான் அதுக்குள்ள போல. ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, ஊழல் இல்லாத ஒரு கட்சியை நோக்கி போக வேண்டும் என்றால் இவங்களை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னார். ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் இதுவரையிலும் யாராவது தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போயிருக்காங்களா? பங்காரு லட்சுமணன் தானே போயிருக்காரு, பிஜேபியில் தானே இருந்தார் அவரு. இந்த ரெட்டி சகோதரர்கள் அயன் ஒரு ஃபுல்லாக எடுத்து இங்கே மணலை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இதைவிட விலை உயர்ந்த இரும்பு தாதுவை எடுத்து அந்த மாநிலத்தை மோசமாக்கியவர்கள் இன்றைக்கே இவங்க தள்ளி வச்சிருக்கதா சொல்றாங்களே, அவங்க யாரு? தள்ளி வச்சுட்டோம், தள்ளி சொல்றது இல்ல, கட்சி விட்டு எடுத்துட்டோம். இல்ல அதுக்கு பின்னால இப்ப கட்சி விட்டு எடுத்துட்டோம். இல்ல கட்சி விட்டு எடுத்துட்டோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஊழல் குற்றச்சாட்டு வந்து கட்சி விட்டு எடுத்துட்டான்னு சொல்லுங்க. இல்ல கட்சியில ஒரே ஒரு விஷயங்க, அவரை ரொம்ப நாள் டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போன பிறகு இவங்க அமைதியாக இருந்தாங்க. இங்கே இருப்பாங்களாம். இங்கே நீங்கள் ரெண்டு விஷயம் தானேங்க, எடியூரப்பா அவர் கோர்ட்டு கிளியர் பண்ணிடுச்சு, அதனால கரையை நாங்கள் திரும்ப சேர்த்துக்கிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. நீங்க மறுப்பு சொல்றதுக்கான தயமாத்தான் நான் எடுத்துக்கிட்டேன். நான் முடிச்சிடும். நான் என்னுடைய கேள்வி ஒரு விதமான இது விட்டுருங்க, பிஜேபியில் சேராரு அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க ஏதோ அவர் வராரா இல்லையாங்கிறது இன்னொரு விவாதம். ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவர் சொன்ன மாதிரி மக்கள் அதை வரவேற்க தயாரா இருக்கார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்ன பிற அரசியல் கட்சிகளுக்கு அது பிரச்சனை. ஏன்னா அவர் அந்த மாதிரி வந்தார்னா அவருக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்கும் என்ற அச்சம் காரணம் அப்படிங்கிறாரு. மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற பார்வையோடு உங்களுடைய மிகச்சுருக்கமான நிறைவுக்கிறது இல்லை. அதாவது நான் என்ன பார்க்கல, நீங்க பேசுறதுக்கு டைம் கொடுக்கல. அதாவது ஒரு விஷயங்க, தோழர் உதயகுமார் சொன்னது போன்ற ஒரு கருத்து இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, ஒரு துறையில் இருக்கக்கூடியதை இப்போ நீங்கள் சச்சின் தெண்டுல்கருக்கு சொன்னீங்கல்ல, ஒரு எம்பியா இருந்தால் அங்கே போய் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அதை கௌரவமாக போயிடறாங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, எது செய்யவில்லை என்றாலும் இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டே அவர்களால் காலம் ஓட்ட முடிகிறது. நீங்கள் அந்த கவர்ச்சி தான் நீங்கள் 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்ன பிறகும் அந்த அவங்க பேர்லேயே 2 பேர் கட்சி நடத்துவதற்கான தைரியம் எங்கிருந்து வருகிறது? ஒரு முறை 2 முறை அல்ல, அது எங்கிருந்து வருது? ஒரு விதமான கவர்ச்சி அரசியல் என்பது அங்கே இருக்கு. நான் திரைத்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய ஹீரோ மட்டும் இல்லை, யாரு வேண்டுமானாலும் வரட்டும். அதில் நீங்களும் நானும் அவர் சொன்ன மாதிரி பெர்மிஷன் கொடுக்குற பிரச்சனையே கிடையாது.
இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் வரலாம், யாரும் போகலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, தோழர் உதயகுமார் சொன்னது மாதிரி இந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, இந்த பிம்பத்தை பாதுகாப்பதன் மூலமாக, இதன் மூலமாக மக்களை வைத்திருப்பதன் மூலமாக அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யாத போது அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. ஓகே, சாயிரமணி, உங்களுடைய நிறைவு கருத்து. உதயகுமார் ஐயா ஒரு விஷயம் சொல்றாங்க. அவர் வருமான வரி கட்டியிருக்காரா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கணக்கு வழக்கெல்லாம் கேட்கிறாரு. முதல்ல இவர் அரசியலுக்கு வரணும். ரஜினி சார் அவர்கள் அரசியலுக்கு வரணும். அவர் வரணுன்றதை அவர் முடிவு பண்ணணும். வந்ததுக்கு அப்புறம் அவர் முறையா எங்க கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு. எல்லாரும் ஒன்று அவசரப்பட்டுக்கிட்டு அவர் வருவாரா, வந்தாருன்னா இது கொடுப்பாரா, கணக்கு கொடுப்பாரா, அறிக்கை வெளியிடுவாரா, ரொம்ப அவசரமா கேள்வி கேட்குறாங்க. இவங்களாம் எங்கே கிளம்புறாங்கன்னு தெரியல எனக்கு. இங்கே தானே இருக்க போகிறாங்க, இல்லை பார்டர் விட்டு எங்கே போகிறாங்களா? அவர் வரண்டு முடிவு பண்ணட்டும். வந்ததுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு என்ன விதமான அறிக்கைகள் கொடுக்குறாருன்றது தெரிய வரும். இதுவரையிலும் எத்தனை சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேலே இருக்குது, எத்தனை இன்கம் டேக்ஸ் ரைடு போயிருக்குது, இதுவரையிலும் யார் யார் கூடியெல்லாம் அவர் கெடுத்துட்டாரு, யார் யார் கூடலாம் அவருக்கு தொடர்பு படுத்தி தப்பாக பேசியிருக்காங்க, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, இதுவரையிலும் ரஜினி சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, அவர் கன்னடக்காரன்றாங்க. கன்னடக்காரன்றது ஒரு வாதமே கிடையாது. நதிநீர் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். எங்க கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னு கேட்கறாங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். ஒத்துமையா இருந்து இதுக்கான முயற்சி பண்ணா முதல் டாலர் 1 கோடி தரேன்னு சொன்னார். எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. யாருக்கிட்ட போய் 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்? 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எடுத்துமே 1 கோடி ரூபாய் யாருக்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க, கொடுத்துட சொல்லுவோம். அப்படி கிடையாது. 4 மொழி சேர்ந்தவங்களே ஒத்துமையா இருக்க விட மாட்டேன்றாங்க. மலையாளி, தெலுங்கரு, கன்னடரு, தமிழருன்னு பிரிவிக்கிறீங்க. அப்புறம் எங்கிருந்து நதிநீரை நீங்க இணைப்பீங்க? நதிநீர் எங்கிருந்து தமிழ்நாட்டில் தான் ஓடுதா? கேரளாவுக்கு போலையா, ஆந்திராவுக்கு போலையா? அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் நம்முடைய பிரதமரா இருக்காரு. அவருக்கே நாங்க ஒத்துக்க மாட்டோம், எங்களை அவர் ஆளக்கூடாதுன்னு சொல்றோமா? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போயிட்டு நம்ம எங்களை நீங்க ஆளக்கூடாதுன்னு சொல்றோமா? இல்ல நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சவங்க எல்லாருமே நார்த் இந்தியால இருக்கிறாங்க. அவங்களாம் எங்களுக்கு ஆளக்கூடாது, எங்களை தமிழன் தான் ஆளணும், நாங்க தமிழர் பேசக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஓகே, இல்ல சார், அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழர்னு சொல்லிட்டு இருந்தோம்னா தமிழர் உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதே சமயம் 4 மொழி பேசுறவங்க சேர்ந்து செய்யற தொழிலா இருக்குது. நான் ஒரு டைரக்டரா இருக்கிறேன், ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். டைரக்டரா இருக்கிறேன், என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு 7 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் வேற மொழி பேசுறவங்க. என் டீமுக்குள்ள நான் 3 பேர் தனியா ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒரு விஷயத்தை நடத்த முடியுமா? நான் சொல்றேன், இது டீம் ஒர்க்ன்றேன். ஒரு படம் எடுக்கிறதுக்கே எனக்கு டீம் தேவைப்படுதுன்னா ஒரு நாட்டு அரசியலுக்கு தேவையா இல்லையா? அந்த அளவுல உங்களுடைய கருத்து எடுத்துக்கிறேன். மொழி சார்ந்து ரஜினிகாந்த் அவர்களே அந்த தகுதி அடிப்படையில் மட்டுமே பிரிச்சிடக்கூடாது கருத்தோடு நல்லது. உங்களுடைய கருத்தோடு நான் உங்களுடைய நிறைவு கருத்து எடுக்கிறேன். திரு உதயகுமார், புதிய விவாதங்களுக்கு விமர்சனங்களுக்கு வழி கொடுக்காமல் ஒற்றை வரையில் உங்களுடைய நிறைவு கருத்து. ஒரு இந்தியரை மணந்து 2 குழந்தைகளை பெற்று இந்தி மொழியை சரளமாக பேசுகிற சோனியா காந்தியை இந்தியாவின் பிரதமராக 120 கோடி மக்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? அவர் வெளிநாட்டில் பிறந்தவர் என்பது. 8 கோடி தமிழர்களை ஆள்வதற்கு இங்கே உள்ள ஒருவன் எங்களை வழி நடத்துவான். யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை யாரோ சொல்லிக் கொடுப்பது போல யாரோ இயக்குகிற கேமராவின் முன் நின்று பேசக்கூடியவர்கள் எங்களுக்கு தலைவர்களாக வர வேண்டிய தேவையில்லை. தயவு செய்து உங்கள் தொழில்களை பாருங்கள், எங்களை நாங்கள் ஆண்டு கொள்கிறோம். நான் உங்களுடைய கருத்து அந்த எடுத்துக்கிறேன். திரைப்படத்துறையில் சிறப்பாக பணியாற்றுங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கிறது. திரைப்படத்துறையில் இருந்து மட்டுமே வருகிறதால் அவர்களை வரக்கூடாது என்று சொல்வது ஏற்புடையதா? ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. பல்வேறு துறைகளிலிருந்து வர மாதிரி திரைப்படத்துறையிலிருந்து வந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அன்ன போஸ்டா நேரா உட்காந்து வைக்கப்படலாம். மக்கள் ஏற்றுக்கொண்டால்தான் யாரும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அவர் அரசியலுக்கு வருகிறாரா இல்லையாங்கிறது இன்னும் அவருக்கே தெரியாத நிலையில் அவருக்கு தெரியாத அந்த விடை தெரியாத கேள்வியோடு நானும் கூட நிறைவேற்றுகின்றேன். அரங்கில் இணைந்த மூவருக்கும் நன்றி. திரு உதயகுமார் நேரலையில் இணைந்தீர்கள், உங்களுக்கும் நன்றி. காத்திருங்கள், சிறிய இடைவெளிக்கு பிறகு 2வது அமர்வில் தொடரலாம். முத்தலாக் விவகாரம், தலாக்கை மறுக்க பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை உண்டா என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அந்த கேள்வியோடு பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.